நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பெரிய தேர் திருவிழானா அது திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா தான். ஏன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்ன்ற பெருமை திருவாரூர் ஆழித்தேருக்கு இருக்கு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவாரூர் தேரழகு போன்ற பெருமையெல்லாம் கொண்டது. மொத்தமா 400 டன் எடை, அப்புறம் 96 அடி உயரத்தோட மிகப்பெரிய தேர்னு சொல்லப்படுற திருவாரூர் ஆழித்தேர் முன்னாடி இப்ப நாம இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவுல திருவாரூர் தேர் திருவிழாவை மட்டும் நம்ம பார்க்க போறது கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகால வரலாறு, இந்த தேர் உருவான விதம், அதோட இவ்வளோ பெரிய தேரை கட்டுப்படுத்துற ஹைட்ராலிக் பிரேக் தொழில்நுட்பம்னு, அது மட்டுமல்லாம முக்கியமா தேரோட்டத்திற்கு முன்னாடி நாள் தியாகராஜர் ஆடோ ரகசியமான அஜபான் நடனம்னு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது இந்த பதிவு. உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பிரம்மாண்டமான தேர் திருவிழாவை கண்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் திருவாரூர் தியாகராஜரோட பங்குனி உத்திர திருவிழாவோட முக்கியமான அம்சமே ஆழி தேரோட்டம் தான். ஆழினா கடலை குறிக்கும். கடல் போன்ற பறந்து விரிஞ்ச மிகப்பெரிய தேர்ன்றதால ஆழித்தேர்னு பேரு. திருவாரூர்ல நடக்கிற இந்த பங்குனி உத்திர திருவிழாவை அப்பர் சுவாமிகளை நடத்துவதா ஐதீகம். அதிலும் தியாகராஜரோட ரகசியமான அஜபான் நடனத்துல இருந்து தேரோட்டம் நடக்கும் முன்னாடி நாள் இரவு தியாகராஜர் அஜபான் நடனத்தோட கோயில இருந்து புறப்பட்டு தேரில் அன்று இரவே எழுந்தருளி மறுநாள் 4 வீதிகள்லயுமே தேர் அசைஞ்சு ஆடி திரும்பும் அழக ரசிக்க காண கண்கோடி வேணும். இந்த ஆழித்தேர் படம் பிடித்தா கைலாயத்துல சிவலோக பதவியும் வைகுண்டத்திலையும் இடம் பிடிக்கலான்றது ஐதீகம். ஏன்னா இந்த ஆழித்தேர்ல பிரம்மனே தேரோட்டியா அமர்ந்து பெருமாளும் தியாகேசனை வழிபட 30 முக்கோடி தேவர்களும் தேரில் அமர்ந்து சிவனை தரிசித்தபடியே பலம் பெறுவதாக நம்பப்படுது. திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு வீதி விடங்கர்னு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படி 4 வீதிகள்லயும் ஆழித்தேர்ல உலா வருவதற்கு முந்தைய நாள் இரவு வீதி விடங்கரான தியாகராஜர் மூலஸ்தானத்திலிருந்து பல விசேஷ பூஜைகளுக்கு அப்புறம் கோயில் இருந்து புறப்பட்டு நடனத்தோடவே தேரில் சென்று அமருவார். ஆனா அது சாதாரண நடனம் கிடையாது, ரொம்பவே விசேஷமான அஜபான் நடனம்னு பேரு. அதாவது திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மார்பில உள்ள தியாகராஜர் பெருமாளோட மூச்சு காட்டுக்கு ஏற்றவாறு மேலும் கீழும் ஆடும் ஒரு ரகசிய நடனம் பேரு. கைலாய வாத்தியங்கள் முழங்க மக்கள் எல்லாம் பூக்களை தூவி கடவுளுக்கெல்லாம் அரசரான தியாகராஜரை ஆரூரா தியாகேசான்ற முழக்கத்தோட உற்சாகப்படுத்த அஜபான் நடனத்தோடவே தேருக்கு பயணிப்பார் தியாகேசர். பல 100 ஆண்டுகள் பழமையான திருவாரூர் தியாகராஜர் கோயில் சைவ சமய மரபின் தலைமைப்பிடமாகவும் சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்திற்குரிய ஸ்தலமாகவும் விளங்குது. அதோட 14 லட்சம் சதுரடி நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கிற இந்தியாவோட மிகப்பெரிய கோயிலாகவும் சோழ நாட்டு காவிரி தென்கரையில 87வது சிவஸ்தலமாகவும் விளங்குது. தமிழ்நாட்டிலேயே எந்த தேர்லயும் இல்லாத அதிசயமா இந்த ஆழித்தேர்ல மட்டும்தான் 2 வெள்ளி குடைகளை பார்க்க முடியும். தேரோட மொத்த உயரம் 96 அடி. எதனால தெரியுமா? தியாகராஜர் 96 தத்துவங்களையும் கடந்தவர்ன்றதால. இந்த தேர்ல கட்டப்பட்டிருக்க 64 தூண்கள் 64 கலைகளையும் தேருக்கு முன்னால உள்ள 4 குதிரைகள் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களையும் குறிக்கும். மொத்தமா இந்த தேர்ல 400 மரச்சிற்பங்கள் செதுக்கப்பட்டு 7 அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்ல 4வது அடுக்குல சிம்மாசன பீடத்துல தியாகராஜர் அமர்ந்திருப்பார்.
திருவாரூர் புராணப்படி அசுரர்களோட நடந்த போர்ல இந்திரன் வெற்றி பெறத்துக்கு திருவாரூரை ஆண்டு வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி உதவி செய்யறாரு. இதனால இந்திர தேவன் அவருக்கு 7 விதமான அதிசயமான சிவலிங்கங்களை பரிசா கொடுக்கிறாரு. அந்த 7 சிவலிங்கங்கள்லயே முக்கியமானவர் தான் தியாகராஜர். இப்போ இந்த 7 சிவலிங்கங்களையும் பூமிக்கு கொண்டு வரதுக்கு தேவலோக சிற்பியான மயனால உருவாக்கப்பட்டதுதான் ஆழித்தேர். கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு பிரம்மாண்டமாக உருவாக பிரம்மதேவரே சிவனுக்கு தேரோட்டியாகவும் திருமாலும் வணங்கி பின் 4 வேதங்களும் 4 குதிரைகளாகவும் அஷ்டதிக் பாலகர்களும் தேரின் பாகங்களாகி தேவர்கள் தேர் கால்களோட அச்சாக மாறி அடித்தட்டாக அந்த காலதேவனே மாறி சொர்க்கத்திலிருந்து பூமியை இந்த தேர் அடைந்ததா திருவாரூர் புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. டங்கம்னு சொன்னா ஒளியால் செதுக்கப்படாததுன்னு அர்த்தம். அப்படி சுயம்புவாக உருவான 7 சிவலிங்கங்களையும் சப்த விடங்களாக இதுல மூலலிங்கமான வீதி விடங்க திருவாரூரிலும் மீதி மற்ற 6 சிவலிங்கங்கள் திருநள்ளாறு, திருமுறைக்காடு, திருவாய்மூர், திருக்காராயல், திருக்குவளை, நாகப்பட்டினம்னு 6 திருத்தலங்களை பிரதிஷ்டை செஞ்சு இவை 7 சப்த விடங்க ஸ்தலங்களாக அழைக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா, திருவாரூரோட மிக பழமையான ஆழித்தேர் 1927 நடந்த தீ விபத்துல முற்றிலுமா சிதைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1930 கடின முயற்சி செஞ்சு புதிய தேர் கட்டப்பட்டு இப்போது வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த காலத்துல 12,000 பேருக்கு மேல மக்கள் சேர்ந்து இழுத்தும் இவங்களோட யானைகளும் சேர்ந்து இழுக்க தேர் நகர்ந்ததா வரலாறு சொல்லுது. நவீன காலத்துல ஆழித்தேரோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கவும் மக்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த ஆழித்தேரோட 4 இரும்பு சக்கரங்கள்லயும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் திருச்சி பெல் நிறுவனத்தால பொருத்தப்பட்டிருக்கு. இன்றும் கூடுதல் பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கான முட்டுக்கட்டைகளும் பயன்படுத்தப்படுது. பிரம்மாண்டமான தேருக்கு முன்ன மனித சக்தியோட மக்கள் வடம் பிடித்து இழுப்பதோட தேருக்கு பின்புறம் புல்டோசர் எந்திரங்கள் உதவியோட ஆழித்தேர் நகரும். அந்த காலத்துல இந்த ஆழித்தேர் 4 வீதிகள்லயும் ஆடி அசைஞ்சு வரும்போது தேவலோக தேருங்கிறதால தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ஆன பொற்காசுகளை தேர் வீதி உலா வரும்போது வாரி இறைப்பாங்களாம். இதனாலேயே இந்த 4 வீதிகளுக்கும் பொன் பரப்பி வீதிகள்னு பேரு. அதோட வீதி பிடங்கரான தியாகேசரை வரவேற்க 70 வகை சிவவாத்தியங்கள், 2000 வகை தேவமலர்கள், 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள்னு சிவபெருமான வரவேற்றாங்களாம். பிரம்மாண்டமான இந்த ஆழித்தேரோட்ட நாள்ல 4 வீதிகள்லயும் தேர் உலா வர பக்தர்கள் கோஷமிட கைலாய வாத்தியங்கள் முழங்க திருமுறை முழக்கங்கள்னு திருவாரூரே இந்த நாள்ல பூலோக கைலாயமா மாறி இருக்கும். திருவாரூர் தேர் அழகுன்னு சும்மாவா சொன்னாங்க? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வானமே அதிர தியாகேசர் முழக்கம், ஆடி அசைஞ்சு வரும் ஆழித்தேர், அலங்காரம் செய்யப்பட்ட பிரம்மாண்ட தேரோட அழகு, இது எல்லாத்துக்கும் மேல தியாகராஜரோட அருள்னு இது வெறும் திருவிழா இல்ல, நம்ம தமிழர்களோட அடையாளம். சரி, திருவாரூர் ஆழித்தேரோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.